ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டேஸ்டியான முளைக்கீரை பூண்டு கடையல். இது வந்து நல்ல ஹெல்த்தி அண்டு ஈஸியான முளைக்கீரை கடையலுங்க. இதுக்கு ஒரு கட்டு முளைக்கீரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். இது முளைக்கீரையில் மட்டும்தாங்க பண்ண முடியும். இதுக்கு 20 25 பல் பூண்டு உரித்து எடுத்து வச்சுக்கிட்டுருக்கேன். இது 2 தான். சிம்பிளாக இருக்குன்னு பார்க்காதீங்க, ஆனால் செம்ம டேஸ்டியாக இருக்கும். முதல்ல நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு கிண்ணத்தில் பூண்டு போட்டுட்டு ஒரு 200 ml தண்ணி விட்டுக்கலாம். பூண்டு வரும் 5 நிமிஷம் கொதிக்கட்டும். பூண்டு கொஞ்சம் வெந்த பிறகு நல்லா கொதி வருது பாருங்கள். இப்போ பூண்டு பாதி வெந்திருக்கும். இப்போ நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். அதில் கீரையை சேர்த்துக்கிட்டு இன்னொரு 100 ml, அதாவது அரை டம்ளர் தண்ணி. முதல்ல 1 டம்ளர், இப்போ ஒரு அரை டம்ளர். இது சரியாக இருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. அது போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு நடுவில் ஒரு தடவை எடுத்து கலந்து விட்டுக்கலாம். திருப்பி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ எடுத்து பார்த்தா கீரையும் நல்லா வெந்துட்டு பூண்டும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ சரியாக இருக்குங்க. இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். கீரையை நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க, அதிலே போடுங்க. இது கிரேவி டைப்பில் தான் இருக்கும், ரொம்ப தண்ணியாக வேண்டாம், கரெக்டாக இருக்கும். இதுக்கு தேவையான உப்பு போட்டு ஒரு 4 பல்ஸ் விட்டு அரைச்சிக்கலாம். ஒன்றும் பாதியமாக வேண்டாம், நல்ல மசிவும் வேண்டாங்க. அதுக்கு நடுவில் திட்டமாக அரைச்சிக்கணும். இந்த இது பக்குவம் சரியாக இருக்குங்க. இப்போ நம்ம கிண்ணத்தில் ஊற்றிட்டு அந்த கிண்ணத்தில் வந்து கொஞ்சம் சூடு பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஆற வச்சு மிக்சியில் போட்ட தொட்டு நம்ம வந்து கொஞ்சம் கீரையை சூடு பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே ஒரு தாளிப்பு பண்ணிக்கலாம். இது நெய்யில் தான் தாளிக்கணுங்க. தாளிப்பு கரண்டி வச்சு நெய்யில் கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை மட்டும் போட்டு நம்ம கீரையில் தாளிப்பை கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டியான முளைக்கீரை பூண்டு கடையல் ரெடி ஆகிடுச்சு. இது சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த சேனல்.